விளையாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள்: எவனையும் கிண்டல் செய்யாதே, எவனையும் கேவலமாக பேசாதே, எவனையும் ஏளனமாக பேசாதே. இதெல்லாம் ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. காதுக்கும் வந்திருக்கு, நானும் நேரடியாக பார்த்துக்கிறேன். ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணுறதாகட்டு, ஒரு விஷயம் நேரடியாக பேசுறதாகட்டு, ஒரு விஷயம் நேரடியாக சொல்கிறதாகட்டு, ஒரு சிலரை காயப்படுத்துறதாகட்டும். என்னால் தான் முடியும், உன்னால் முடியாதுடா, போட்டி அல்ல, வா உனக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் சொல்லி கொடுக்குறதில்ல. உனக்கு தகுந்த ஏஜுக்குதே சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் இதெல்லாம் தெரியுமில்ல. நிறைய பேர் விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓப்பன் அதுலேயும் ஏஜ் வரியாக இருக்குது, அதுலேயுமே ஏஜ் வரியாக இருக்குது. அதுக்கு பவர் டீமு, ஒரு லோ டீமு நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மோதல் இருக்குது. அதுக்கு தகுந்த மோதினாத்தான் அது நல்லா இருக்குது. சும்மா பெரிய டீமு இப்போ பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற டீம் கூட விளையாண்டா நல்லா இருக்காது. ஒன்று டெய்லி வார்ம் அப் பண்ணி டெய்லி பயிற்சி செஞ்சு அது ஒரு ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க போய் சாதாரண அவ்வளோ பயிற்சி செய்யாத டீம் கூட விளையாண்டா நல்லா இருக்காது. இது எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கே. அதை விட்டு போட்டு விளையாட்டில் இல்லாத ஒருத்தனை போய் பேசுகிறதுங்க, கிண்டல் பண்ணுறதுங்க, கேலி பண்ணுறதுங்க. தினப்பயிற்சி செய்யி, தினப்பயிற்சி, தினமுயற்சி, தினம் வார்ம் அப்பு, டெய்லி கிரவுண்டில் கடை 2 வருஷம் 3 வருஷம் டெய்லியும் கடை. அந்த மாதிரி கிடக்கிற எவனும் கேவலமாக பேச மாட்டான். விளையாட்டு என்ன கற்றுக் கொடுத்து உங்களுக்கெல்லாம்? விளையாட்டு அப்படியே கற்றுக் கொடுத்து அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணு அப்படின்ட்டு. உங்கள் கோச்சு உங்களுக்கு சரியாக சொல்லி தரலின்னு அர்த்தம். உங்கள் கோச்சு உங்களுக்கு சரியாக சொல்லி தந்தால் அவங்க போய் கிண்டல் பேச மாட்டேங்க யாரையுமே. மற்றவங்க கிண்டல் பேசாதீங்க, மற்றவங்க கேவலம் பேசாதீங்க யாரையுமே. அது நீங்கள் சரியாக நீங்கள் பயிற்சி செய்யும்போது அது பேச தோணாது. உலகத்திலேயே சொல்கிறேன், உலகத்திலேயே இப்படி மார்க்கெட்டிங், வியாபாரி, விவசாயி, சரிங்களா, இவங்கள விட பெட்டராக நல்ல குணம், நல்ல தன்மை, மன உறுதி அப்படி யாருக்குன்னா விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான். சின்ன விளையாட்டு வந்து குழந்தை தவக்கலையை விளையாடுறது கிரிக்கெட்டு ஒன்று நிறைய விளையாட்டுகள் இருக்குதுல்ல. விளையாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மன உறுதியும், நல்ல தன்மையும், நல்ல பண்பும், நல்ல மரியாதையும், நல்ல குணமும், நல்ல அன்பும், நல்ல அறிவும், நல்ல திறமையும், நல்ல விஷயமும் இருக்குது. உண்மையான விஷயம். இட்ஸ் பெட்டர், வேர்ல்ட் இஸ் பெட்டர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒன்லி. இப்படி உலகத்துலேயே பெட்டரானவங்க விளையாட்டு இருக்கிறவங்க தான். அவங்க கூட அவ்வளவு குணங்கள் இருக்குது, மன உறுதி இருக்குது. அது எதுக்கு வீணடிக்கிற? கெட்ட பேர் வாங்காத. விளையாடுற ஒவ்வொருவரும் கெட்ட பேர் வாங்காதீங்க. அவன் விளையாட்டில் இருக்கிற இப்படி பேசுகிறான்னு மனசு யாராச்சும் பேசுனாங்கன்னா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். பார்த்து பத்திரமா இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் விளையாடுறீங்க. உண்மையான விஷயம் தாங்க.